இன்றைக்கி ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் அரிசி இதை ரெண்டையும் போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் மிக்சியில் தான் அடித்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அந்த மாவை பிசைஞ்சு விடணும். அப்போ தான் அது அந்த ஏரெல்லாம் ஃப்ளஃபியாக இருக்கும். அதோட கரெக்டான பக்குவம் எப்படின்னு சொன்னால், அந்த தண்ணியில் நம்ம கொஞ்சம் அந்த மாவை விட்டு பார்த்தோன்னா அது மிதக்கும். இதுதான் அதோட கரெக்டான பக்குவம் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆனியன், அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெப்பர் தான் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகு போடலை, பிள்ளைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகு போடலை. இதை போட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியிருக்க டைம் எண்ணெய் ஒரு பக்கத்தில் கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஒரு பிளேட்டில் நீங்கள் கூல் வாட்டர், ஐஸ் தண்ணி தான் எடுக்கணும். ஐஸ் தண்ணியில் கொஞ்சம் கையை டிப் பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். அதோட மெயின் டிப்ஸு ஐஸ் வாட்டர். அந்த ஐஸ் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கையில் இது உங்களுக்கு ஒட்டி கிடைக்காது. அதுக்காக நம்ம 2 பக்கம் போட்டு எடுத்திங்கன்னா கோல்டன் கலரில் ஆகும். இனி இதுக்காக நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, இஞ்சி, கொஞ்சம் புளி, சால்ட் இது இவ்வளோ போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து தாளித்து விட்டுக்கோங்க. நான் தாளிக்கல, ஜஸ்ட் அரைச்சி மட்டும் எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அது ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. அதை பார்த்தாலே தெரியும், அழகாக இருக்கும். நாங்கள் அப்புறம் ஈவினிங் சேர்ந்து சாப்பிட்டோம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.